சார், நமது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி குளித்தலை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன். நீங்கள் எவ்வளவு ஆர்வத்துடனும் ஆரவாரத்துடனும் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். அதற்கான காரணம் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற ஏப்ரல் 18 தேர்தல் தேதி வருகிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்ற இந்த கொடிய ஆட்சியாளர்களை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை முடிவு கட்ட நல்லதொரு வாய்ப்பாக மத்திய மாநில ஆட்சியாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே பழனிசாமி கட்சியும் கூட்டணி வைத்து நமக்கு நல்லதொரு வாய்ப்பாக பழம் நழுவி பாலிலே விழுந்தது போல என்று சொல்வார்களே, அதுபோல இவரும் ஒன்றாகவே கூட்டணியிலே வந்து விட்டார்கள். துரோகிகள் அனைவரும் ஒன்றாகி விட்டார்கள். நீங்கள் ஜனநாயக முறையிலே வாக்குப்பட்டியிலே நீங்கள் ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் இந்த கொடுமதியாளர்கள், இந்த தமிழகத்தை வஞ்சித்தவர்கள் முடிவுக்கு வந்து விடுவார்கள். உங்களது வாக்குகளை நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த சின்னத்தை வாங்குவதற்கு நாம் எவ்வளவு பாடுபட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் பழனிசாமிக்கு மாத்திரம்தான் பயம் என்று நினைத்தோம். மோடிக்கும் பயம் வந்துவிட்டது என்றுதான் நினைக்கிறேன். காரணம், 2014 அம்மா அவர்கள் குஜராத்தை சேர்ந்த அந்த மோடி வேண்டுமா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி வேண்டுமா என்று கேட்டார்கள். நீங்கள் அம்மாவிற்கு வாக்களித்து 37 பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை தந்தீர்கள். அந்த தேர்தலின் பொழுது மோடி அவர்கள் பல்வேறு பொய் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார். 2 கோடி இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வேலை வாய்ப்பை வாங்கி தருவோம், ஒவ்வொருவர் பேங்க் அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் பணத்தை போடுவோம் என்றார். இருக்கின்ற பணத்தை எல்லாம் காணாமல் போய்விட்டதே தவிர கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று யார் கையிலும் பணம் இல்லாமல் இன்றைக்கு அம்பானிகள் அதானிகள் கையில் தான் மோடி பணத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். தொழிலை பெருக்கிறேன், தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்று யாரோ ஒரு சில பண முதலைகள், தொழிலதிபர்கள் வளர்வதற்கு மாத்திரம் இன்றைக்கு அவர் உதவி செய்திருக்கிறாரே தவிர மக்களின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியோ இந்தியாவின் வளர்ச்சியோ தொழில்துறையின் வளர்ச்சியோ மக்களுக்கு பயன்படாமல் ஏதோ தனிநபர்களுக்கு பயன்படுகின்ற விதமாக திட்டங்களை தீட்டி மக்களை ஏமாற்றுகிறார். அதுபோல அவர் கருப்பு பணத்தை ஒழிப்பார் என்று இருக்கிற பணத்தை எல்லாம் ஒழித்ததுதான் மிச்சம் என்று தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய மக்கள் அனைவரும் அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள். மோடி இது போன்ற வேலைகளை செய்வார் என்பதை புரிந்து வைத்துக் கொண்டுதான் போன தேர்தலிலே மற்ற மாநிலங்கள் ஏமாந்தாலும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஏமாறாமல் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கின்ற அம்மா அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளித்தீர்கள். அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை, தனது இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உழைத்திட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு விரும்பாத திட்டங்களை, தமிழகத்தை பாதிக்கின்ற திட்டங்களை, குறிப்பாக விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்வதற்கு தடையாகி இருந்த நீட் தேர்வை அம்மா அவர்கள் அன்றைக்கு தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு திருப்பவர்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக எந்த திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்தார்களோ அவற்றை எல்லாம் இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். அதுபோல அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்களையும், அவரது திருவுருவப் படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்னவர்களை எல்லாம் கூட்டணியிலே வைத்திருக்கிறார்கள்.
இவர்களை இந்த பதவியில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தொடர காரணமான நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்களுக்கும் நமக்கும் துரோகம் செய்தார்கள். அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக யாரையெல்லாம் எந்த கட்சியெல்லாம் கூடாது என்று அம்மா சொன்னார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த விஜயகாந்தின் கட்சியுடன் இன்றைக்கு கூட்டணி வைத்து வருகிறார்கள். இவர்களை, இந்த துரோகிகளை இந்த தேர்தலோடு நீங்கள் அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். நமக்கு தியாகத்தின் பக்கம் நின்றதால், தமிழ்நாட்டு மக்களின் பக்கம் நின்றதால், இந்த அம்மாவின் தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் நின்றதால் நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். இன்றைக்கு அதில் 16 தொகுதிகளும் திருவாரூர் மற்றும் ஒசூர் தொகுதியிலே 18 தொகுதிகளிலே இடைத்தேர்தல் வருகிறது. இதில் ஒரு தொகுதியில் கூட இந்த ஆளுங்கட்சி ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. 8 தொகுதிகளிலே இவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாக முடிவுக்கு வந்துவிடும். மோடி அல்ல, மோடியோட டாடி வந்தால் கூட இவர்களை காப்பாற்ற முடியாது. இதுதான் நிலைமை. உங்கள் கையில்தான் மோடியின் தலையெழுத்து இருக்கிறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியை நீங்கள் இந்த தேர்தலிலே ஜனநாயக முறைப்படி அவரை ஓட விரட்டி அடிக்க வேண்டும். இதற்கு முன்பு தமிழகத்தில் அது புயல் அடித்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, அங்கே துப்பாக்கி சூடு நடந்து தமிழ்நாட்டு மக்கள் இறந்தாலும் சரி, கண்டுகொள்ளாத மோடி தேர்தல் வந்துவிட்டவுடன் தமிழ்நாட்டுக்கு வாரம் ஒரு முறை வந்து செல்கிறார். அவரது வேட்பாளர்களை டெபாசிட் காலி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற 6 கோடி வாக்காளர்களாகி நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்கள் பிரதிநிதியாக நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதியிலே போட்டியிடுகின்ற உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிமுகமான அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் அவர்களுக்கு நீங்கள் அம்மா அவர்கள் ஆசியோடு நமக்கு கிடைத்திருக்கின்ற உச்சநீதிமன்றம் வழங்கிய சின்னமாகிய பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நமது குளித்தலை சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய மாயனூர் டு சீலை பிள்ளையார் புத்தூர் காவேரி தடுப்பணையிலிருந்து பஞ்சப்பட்டி ஏரிக்கு காவேரியிலிருந்து கடலுக்கு செல்லக்கூடிய உபரி நீரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அருகில் உள்ள காவேரியிலிருந்து இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு அதுவும் உபரி நீரை கடலுக்கு செல்லாமல் கொண்டு செல்வதற்கு கூட இதுவரை இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அம்மாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தால் என்றைக்கே இது நடந்திருக்கும். அம்மாவின் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றவுடன் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர் மூலம் அதை நாங்கள் நமது பஞ்சப்பட்டி ஏரிக்கு காவிரியிலிருந்து கடலுக்கு செல்லக்கூடிய உரிமையை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை கோரிக்கொள்கின்றேன். அதுபோல விவசாயிகளுக்கு பயன்பெறும் விதமாக நமது தேர்தல் அறிக்கையிலே நாம் கொடுத்திருக்கின்ற திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அவற்றை மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆற்று பாசனம், கிணற்று பாசனம் முடியாத இடங்களிலே விவசாயிகளுக்கு இலவச ஆழ்துணை கிணறுகளை அமைத்து அதிலிருந்து அனைவருக்கும் தண்ணீரை பயன்பளிக்க ஏற்பாடு செய்யப்படும். கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க விவசாய பிரதிநிதிகள் உள்ளடங்கிய குழுவை அமைத்து எடுப்போம். இங்கே அதிகம் விளைவிக்கப்படும் வாழையை நவீன முறையில் சேமித்து வைப்பதற்கும் அதற்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்து தருவோம். விவசாயிகளின் கௌரவம் பாதிக்காத வகையில் வங்கிகள் கடனை திருப்பி வசூலிப்பதற்காக விவசாய பிரதிநிதிகள் உள்ளடக்கிய அமைப்பை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுப்போம் ஆகிய உறுதிமொழிகளை நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியவற்றை நாம் நிறைவேற்றி தருவதற்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியையும் நம்பி எந்த ஒரு பயனும் இல்லை. தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனையாகிய நமது காவிரி பிரச்சனையை அருகே உள்ள மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி செய்தாலும்
காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் சரி, இப்பொழுது அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா இருந்த போதும் சரி, அவர்கள் அதை நமக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றன. அதனால் தான் கேட்கிறேன், 2014 நீங்கள் அம்மா அவர்களுக்கு ஆதரவளித்த போது அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி பெற செய்ய வேண்டும், வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் ராஜசேகரன் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.